அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம தாய்லாந்துலேருந்து நேராக அப்படியே ஷாங்காய் வானூர்தி நிலையம் வந்தோடனே நேராக நான் அறைக்கு போயிட்டு உடையெல்லாம் மாற்றிட்டு இரவு உணவுக்காக வந்துட்டேன். இரவு உணவு என்னெல்லாம் சாப்பிட்டேன், அது போக நம்ம அறையிலிருந்து பார்த்தா இந்த ஷாங்காய் நகரம் எப்படி தெரியுது, இரவில் பகலில் இந்த ஷாங்காய் நகரம் எப்படி தெரியும் நம்ம அறையிலிருந்து, நம்ம தங்கியிருக்கிற அறை விடுதியெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நாளை மதிய உணவு என்ன, இந்த மாதிரி உணவு, அறை, ஊர் சுற்றுறது இதெல்லாம் தான். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். ஷாங்காய் வானூர்தி நிலையத்திலேருந்து சரியாக ஒரு 30 நிமிடம் பயணம் பண்ணோம்னா ஷாங்காயோடைய மத்திய தெருக்களுக்கு வந்துடலாம். அங்கே தான் நம்ம தங்க போகிற அறையும் இருக்குது. ஷாங்க்ரிலா புடுங் விடுதி, அந்த விடுதியில் தான் தங்க போகிறோம். எனக்கு என்ன இங்கே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, முதல்ல பார்த்த உடனே இந்த ஷாங்காயோடைய இந்த தெருக்கள் தாங்க. பெருவழி சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே மணிக்கு 100-120 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய அளவுக்கு அந்த சாலைகளை சீராக அமைச்சிருக்காங்க. எங்கேயுமே குழிகள் எதுவுமே இல்லை. அதுபோக பார்த்திங்கன்னா அந்த சாலையோட நடுவிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல பூச்செடிகள்லாம் வச்சு அழகாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் கொண்டு வந்து இந்த பூச்செடியெல்லாம் வச்சாங்களா அப்படின்ற அளவுக்கு நல்ல பூத்து புதுசாக இருந்துச்சு. எங்கேயுமே செடி வாடி போயோ இதுவோ அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அறைக்கு போவோம். நம்ம தங்குற விடுதியை பார்ப்போம். பெருசாக முதல்ல இதுதான் நம்ம வரவேற்பு அறை. நம்ம விடுதியில் நல்லா சிறப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம விடுதி அப்புறமா பார்ப்போம். நேராக சாப்பாட்டுக்கு போவோம் வாங்க. இதுதான் நம்ம சாப்பிட போகிற உணவகம். இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ஷாங்காய் நதியில் அப்படியே அந்த ஒளிரும் விளக்குகளோடு கப்பல் போகிறதெல்லாம் அப்படியே அழகாக தெரிஞ்சுது. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட போகிறோம். இது கணவாயை சமைச்சிருக்காங்களா இல்லையான்ற அளவுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு பச்சையாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அது வேறு நம்ம சீனாவில் இருக்கோமா, சரி ஒரு வேளை பச்சையாக கொடுத்துட்டாங்களோன்னு பயந்தேன். ஆனால் இல்லை, நல்லா சமைச்சிருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சையாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதை சமைச்சிருந்தாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாய் சாந்தை சேர்த்தாங்க. அது அப்படியே நம்ம ஊர் சுவையில் தான் இருந்துச்சு அந்த மிளகாய் சாந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீரைக்கட்டு, அப்புறம் இந்த தண்ணீர் விட்டாங்கொடின்னு ஒன்று இருக்குமே அது, அதுக்கப்புறம் ஒரு திராட்சை. இது நம்ம ஆட்டுக்கறியை அப்படியே பொரிச்சு வச்சுருந்தாங்க. உருண்டையாக குட்டி குட்டியாக கோழி குண்டு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த குடிக்கிறதுக்காக ரசம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியல, பொதுவாக ஷாங்காய் முழுக்க இல்லை சீனா முழுக்க அப்படி தான் இருக்குமா என்னென்னு. ஆனால் இது குடிக்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்தது. லேசாக ஒரு காளான் 2-3 துண்டு போட்டு தண்ணி மாதிரி அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நூல் அடை, நூடுல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை எல்லாமே என்னென்னா ஒரு வாய் தான் சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுவே நிறைய இருந்துச்சு. இது நம்ம மூங்கில் கூட ஆட்டுக்கறியை வச்சுருந்தாங்க. அந்த பொதியில் போட்டு சுருட்டி வச்சுருந்தாங்க. இது அந்த மூங்கில் குருத்து அதை எடுத்து போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு. எல்லா உணவுமே நல்லா சிறப்பாக இருந்தது. இது நம்ம முழு பூண்டு அப்படியே போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பன்றி இறைச்சியை வறுத்து அப்படி வச்சுருந்தாங்க. இது பன்றி கொழுப்பு, அந்த தோலோடு சேர்ந்த கொழுப்பு. நான் பொதுவாக வீட்டிலலாம் சாப்பிட்றதில்ல. ஆனால் வெளியே போனோன்னா எந்த கட்டுப்பாடும் எனக்கு உணவுக்கெலாம் கிடையாது. இது நல்ல சுட்டு வறுத்த கோழிக்கறி, ஒரே ஒரு துண்டு தான். இது மீன். இந்த மீனை தோலோடு பொரித்து சாப்பிட்லான்றதே என் வாழ்நாளில் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மீனை தோலோடு பொரிச்சிருந்தாங்க. அதாவது தோல்னால் அந்த மேலே செதில் இருக்கும்ல, நம்ம ஊர்லலாம் செதிலை எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். இங்கே அப்படியே பொரிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது சாப்பிட. இது நம்ம பசையரிசி பிசு பிசுன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இரவு உணவுக்கு இதுதான். ஆனால் நிறைய வகைகள் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு வாய் தான் எடுத்து சாப்பிட முடிஞ்சுது. இது பனிக்கூழ் நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. நம்ம அறை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அவங்க வெளியெல்லாம் சும்மா தெருக்கி விட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது, அறை எப்படி இருக்குன்னு வாங்க. செம. வழக்கம் போல் எப்போ வந்தாலும் நான் குளியல் அறையை தான் பார்ப்பேன். நல்லா சுத்தமாக தான் இருக்குது. சிறப்பான சம்பவங்கள் நிறைய இருக்குது. சீப்பிலிருந்து நமக்கு பல் விளக்கிறதுக்கு பசை, நார், குளிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. சவக்கார கட்டியிலேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. தொலைக்காட்சி பார்க்க போகிறதில்ல. வேலை செய்கிறதுக்கான ஒரு மேசை, நாற்காலி பயங்கரமாக இருக்கு. ஒருத்தர் தான் தூங்க போகிறோம். இருந்தாலும் இருவர் படுக்கிற மாதிரியான இங்கே பாருங்க. காணொலியில் கூட ஆனால் அவ்வளோ சிறப்பாக தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது எனக்கு. ஷாங்காயோடைய அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும்னு கூட வேலை செய்கிறவன் ஒரு சொன்னான். இப்போ தான் தெரியுது. நல்லா அந்த பக்கத்தை ஜகஜோதியாக எரிய விட்டு விளக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. பெரிய பெரிய வங்கிகள், தொழில் நிறுவனங்கள் எல்லாமே அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் நண்பன்.
இந்த கட்டடங்களுமே வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த முன் வரிசையில் இருக்க கட்டடங்களை பார்த்தா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற கட்டடங்களை மாதிரி அதை பார்த்து அதுக்கு அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த முன் வரிசையில் இருக்க கட்டடங்களை மட்டும் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும். பின்னாடி மற்றதெல்லாம் வந்து வானுயர்ந்த கட்டிடங்கள், அதெல்லாம் கண்ணாடியிலேயே வச்சு மொத்தத்தையும் பண்ணி விட்ருக்காங்க. இரவில் இந்த விளக்கு ஒளிகள் இருக்கிறதுனால தான் இந்த நகரம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, காலையில் எழுந்து பார்த்தோன்னே உண்மையாகவே வியந்துட்டேன். ஏன்னா பகல் ஒளியிலையும் இந்த நகரம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வானுயர்ந்த கட்டிடங்கள் இருந்தாலுமே வந்து பொதுவாக எனக்கு இந்த மாதிரி செயற்கையான கட்டிடங்கள் இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இந்த நகரத்தை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன்னு தெரியல. அதே மாதிரி இந்த குறுக்க இடையில் ஓடுற ஆறு, இந்த ஆறு தான் வந்து ஆசியாவிலே மிக நீளமான ஆறு, யாங்ஸி ஆறு. சீனாவிலையும் இதுதான் நீளமான ஆறு, உலகத்தில் 3வது மிக நீளமான ஆறு. இந்த ஆற்றை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறதும் ஷாங்காய் தான், இந்த பக்கம் இருக்கிறதும் ஷாங்காய் தான். ஏன் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இரு பக்கங்களுக்கும் வேறு முகம் இருக்குது. அது என்னங்கிறத நான் அடுத்தடுத்த காணொலிகளில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஆற்றுக்கும் சீனாவோடைய பொருளாதாரத்துக்கும் உலகத்துடைய பொருளாதாரத்துக்கும் உலகத்துடைய தொழில் தொடர்புக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து இந்த ஊரை சுற்றி பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அது ஒரு சிறப்பான தகவல். இதையும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. இப்படி ஒரு மாற்றங்களை கொடுக்குமா ஒரு ஆறு அப்படின்னு. போகிற வழியில் பார்த்தா எனக்கு வந்து என்ன நண்பர் வந்து ஒரு சிறப்பான தகவல் சொன்னார். இந்த கூரையை பார்த்தோன்னே இது மட்டும் வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டேன். அதாவது நீலவண்ண கூரை அப்படின்னா அது வந்து கோயில் அப்படின்னு அர்த்தமா. சீனாவில் இந்த வண்ணங்களை வச்சு அது என்ன கட்டிடம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா. இது வந்து நீலவண்ண கட்டிடம், நீலவண்ண ஓடு போட்ட கட்டிடம் வந்து கோயில். அதே மாதிரி மஞ்சள் வண்ண ஓடு போட்ட கட்டிடமாக இருந்தால் அது வந்து அரசருடைய அரண்மனை கோபுரம் அந்த மாதிரியாம். இதுக்குன்னு தனியாக சட்டங்கள்லாம் எதுவும் இல்லை, ஆனால் பாரம்பரியமாக இந்த மாதிரி தான் வண்ணங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே வேலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏடா வேலைன்னு சோத்த காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அடுத்த 4 நாளைக்கு நம்ம வேலையே வந்து சாப்பிட்டு ஊர் சுற்றுறது தான் நம்ம நண்பர்களோட. இது வந்து மாட்டு இறைச்சி உணவு. இங்கே வந்து சாப்பாடை விட அந்த சாப்பாடை அலங்கரித்து வச்சுருந்தது வந்து ரொம்ப எனக்கு ஈர்ப்பாக இருந்துச்சு. இது வந்து நண்டு உணவு அப்படிங்கிறதுனால அந்த நண்டுடைய ஓட்டையும் வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து மீன் உணவு அப்படிங்கிறதுனால மீன் பொம்மை வச்சு இது பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தொழில் சார்ந்து வர ஐரோப்பியர்களுக்கு இல்லை மற்ற வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து உணவுகளை கொடுக்கறதுக்குன்னே இந்த உணவகங்கள்லாம் சிறப்பான நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளும் கற்றுக்கணும். ஒரு வேளை நம்ம ஊர்லேயும் இருக்கலாம், நான் நம்ம ஊரில் பெருசாக வேலை எதுவும் செஞ்சதில்லைன்றதுனால எனக்கு தெரியல. ஏன்னா கல்லூரி முடித்தோடனே நான் ஐரோப்பியா போயிட்டேன், அதனால் நம்ம ஊரில் தெரில. ஒரு வேளை நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் பார்த்து நம்ம ஊரில் இருக்க உணவகங்களும் நிறைய கற்றுக்கலாம். நம்ம உணவை எப்படி நம்ம பரிமாறுறது, அதையே வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இரவு உணவுக்காக அடுத்து கிளம்பியாச்சு. அதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.